வெசலான யூஜி ததோரின் ஒரு பையன் கூட தான் மெகுமி பிசிக்கரை சுத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டு அப்படின்னு அவங்க சொன்னோன்னே அதை கேட்டு தான் நவேசனின்னு அப்படியா இது எனக்கு நல்லா வாய்ப்பா போச்சு அந்த யூஜி ததோரிக்கு தான் மரண தண்டனை கொடுத்துருக்காங்களே அவங்க 2 பேரையுமே கொல்றேன் நான் இந்த ஜெனிகானோட அடுத்த லீடர் ஆகிறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்புவான். அப்படி அங்க கட் பண்ணா நம்ம யூஜி ததோரிக்கு சிவ்யால நடந்த நிறைய சம்பவம் அப்படி கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கு. கொடூரமான சம்பவம் நம்ம குக்கிசாகி இறந்தது நனாம இறந்ததுன்னு இப்படி நம்ம யூஜி கண்ணு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கு. அவன் அப்படி ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஜோசப் வந்து இத்தோதோரி பிரதர் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு இத்தோதோரியும் அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா என் மண்டைக்குள்ள அந்த யூஜி ஓடிக்கிட்டே இருக்கான் அவன் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிக்கிட்டு இருக்கான் அவன் மெகுமி பிசிக்கிறவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தேடிட்டு இருக்கான் அது என்ன காரணம்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிப்பாட்டி ஆகணும். ஆனா நான் இங்க நிறைய பேரை கொண்டுட்டேன் அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் என் கையில நிறைய ரத்தக்கார படிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றது கேட்டு அந்த ஜோசோவும் நீ ஒன்றும் கவலைப்படாத அது ஒன்றும் ஓன் தப்பு இல்லை நம்ம ஒன்றும் பெரிய ஹீரோ கிடையாது நம்மலாம் ஜுஜுசு மந்திரவாதிங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடியும் சரி வா நம்ம முதல்ல ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே கொல்லலாம் அப்படின்னு யூஜி ததோரியும் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புனா அங்க நம்ம யூஜி ததோரி பிரிட்ஜ் மேல நின்று கிளாப் பண்ணுவான். அப்ப தண்ணிக்குள்ள இருந்து பயங்கரமான கர்ஸ் ஸ்பிரிட் நம்ம யூஜி அட்டாக் பண்ண வரும். அப்ப அந்த பிரிட்ஜ் எல்லாம் அப்படி ஏதோ லண்டன் பிரிட்ஜ் மாதிரி அப்படி செங்குத்தா தூக்கி எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஜி அப்படி பறந்து போய் அந்த கர்ஸ் ஸ்பிரிட் அடிச்சு தெருக்கி விட்டுருவான். அப்புறம் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வேற இடத்துக்கு போகும்போது பறந்து வந்து கர்ஸ் ஸ்பிரிட் நம்ம யூஜி பிடிக்கும். அதை நம்ம யூஜி அடிச்சோன்னா அது சல்லியா நொறுங்கி காத்தோட காத்தா கலந்து போயிடும். நம்ம யூஜியோட பஞ்சு அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அப்புறமா அங்க இருந்து இன்னொரு பில்டிங்குள்ள போனா மேல இருந்து பயங்கரமான ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் நம்ம யூஜி அட்டாக் பண்ண வரும். நம்ம யூஜி அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். ஏதோ 1-2 தான் வரும்னு பார்த்தா சும்மா வச நிறைய கர்ஸ் ஸ்பிரிட் நம்ம யூஜியை துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம யூஜி அப்படி வேகமா ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜோசப் வந்து அவனோட பிளட் மேனிபுலேஷன் பவர் யூஸ் பண்ணி சும்மா அடிச்சு எல்லாத்தையுமே தெருக்கி விட்டு போட்டு தள்ளிடுவான். அப்படி கொண்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கர்ஸ் ஸ்பிரிட் நம்ம ஜோசப் அட்டாக் பண்றதுக்காக வரும் பாருங்க. ஆனா நம்ம யூஜி ததோரி அதை ஒரே அடியில சும்மா போட்டு தள்ளிடுவான். அதை பார்த்துட்டு ஜோசப்க்கு செம சாக்கு யூஜி ததோரி என்னோட பிரதர் இந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கானே அவங்ககிட்ட கர்ஸ் ஸ்பிரிட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிரதர் நீ சூப்பரா சண்டை போட்ட அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு யூஜி ததோரி என்ன நீ என்ன பிரதர் நீ ஏன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க இன்னும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஜோசவும் நான் என்னோட வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் உன்னை பிரதர்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனா உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா பிரதர் உன்னோட அப்பா தலையில ஒரு ஸ்டிச்சஸ் இருக்குமே அப்படின்னு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல வரான். அப்படி சொல்ல வரும்போது டக்குன்னு அந்த பிரிட்ஜ் மேல அந்த நவாஜன்ய வந்து நின்றான். ஏ யூஜி ததோரி இங்க இருக்க மெகுமி பிசிக்கட எங்கட ஆளை காணும் அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்த்துட்டு இங்க யூஜி ததோரியும் என்னது மெகுமியா அவனதுக்குடா நீ தர்ற அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு அந்த நவேஜ் நின்று டேய் என்னடா 2 பேரும் தைரியமா நின்றுட்டு இருக்கீங்க என்ன பார்த்தோன்னே அப்படியே ஓட வேண்டாமா இப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தா என்ன தைரியம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு யூஜி ததோரியும் டேய் நாங்க எதுக்குடா ஓடணும் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நவேஜ் நின்று டேய் என்னடா இது கூட தெரியாம இருக்க உன்னோட மரண தண்டனை இப்ப அறிவிச்சிட்டாங்க உன்னை கொல்றதுக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம யூஜி ததோரியும் சரி இப்ப நீ எதுக்கு மெகுமியை தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த நவேஜ் நின்று அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாதுடா அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் ஆனா நான் தேடிட்டு